ஏன்டா சேனலில் வீடியோவே போடல. இந்த ஒரு வண்டி வருது, டாக்ஸி வருது. ஐயோ, டாக்ஸி அங்கே போகுது. புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுவோம். நம்ம இந்தியன்ஸுக்கெலாம், அதாவது ஊரில் இருக்கிற நம்மளோட ரிலேட்டிவ்ஸு அவங்களெல்லாம் கூப்பிட்டு இங்கே வேலை கொடுக்கலாம். எவ்வளோ ஒரு கனவோட 10 வருஷம் இருந்து சேர்த்து வச்ச காசில் அவர் போட்ட அமௌண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ். ஒரு மந்த் லாஸ் ஆகும். அப்போ நமக்கு கையில் காசு இருக்காது. அப்போ ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறதுனால தான் யூடியூப் தான். இதை விட்டுடவா அப்படின்னாலும் எனக்கும் மனசு வரல. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் பிளாகர். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஆஃப்டர் லாங் டேஸ் கழிச்சு நான் அந்த வீடியோக்குள்ளே வரேன். ஏன்டா சேனலில் வீடியோவே போடல, ஸோ என்ன ரீசன், எதுவும் பிரச்சனையா, ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் என்னோட மச்சானே என்னடா யூடியூப் சேனல்லேருந்து விலகிட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ நம்மளுக்கு கமெண்ட்ஸ் வருது. ஸோ விலகலாம் இல்லை, ஒதுங்கவும் இல்லை. ரீசன் என்னென்னா என்னோடய டியூட்டி. ஸோ நான் இங்கே வந்தது ஃபஸ்ட்டு வேலை பார்க்க. ஸோ அந்த வேலையை பார்த்துக்கிட்டு தான் ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த நான் யூடியூப் சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்னோடய வேலையே எப்படி போகுதுன்னா, இப்போ கிளம்பி போகிறேன் இல்லையா, இப்போ மணி 12. ஸோ இப்போ டியூட்டி போகிறேன். நான் திருப்பி நைட்டு 12:30 தான் வருவேன். முன்னாடி இந்த கேப்பில் கடையில் இருக்கும் பொழுது நான் கொஞ்சம் வீடியோஸ் எடுப்பேன். ஸோ எடிட் பண்ணுவேன். இப்படிலாம் இருந்துக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ என்ன ஆகிட்டுனா எதுவுமே பண்ண முடியல. அதுதான் எனக்குள்ள இப்போ பெரிய பிரச்சனையே. ஸோ இதை முடிச்சுட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நைட்டு 12 மணி எங்கே இருட்டிடும். ஸோ எந்த ஹோட்டல்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ எங்கே போய் நம்ம என்ன வீடியோ பண்ண முடியும்? ஸோ அதனால் பண்ணல. நைட்டு தூங்கணும், சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கணும் அப்படின்னா திருப்ப இப்போ 11 மணிக்கு எந்திரிச்சு 12 மணி டியூட்டி. ஸோ இந்த கேப்பில் தான் துணி துவைக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் நம்மளோட ஒர்க்ஸ் இருக்கா, ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சிக்கணும். அந்த கேப்பில் என்னால் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முடியல. அப்புறம் இப்போ எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ போட்டே ஆகணும். இதை என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு சொல்லியே ஆகணுங்கிறனால இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஜும்மா கொஞ்சம் லேட்டாக போனால் பிரச்சனை இல்லை. அதனால தான் அறக்க பறக்க போயுமே. ஸோ அதனால் அறக்க பறக்க கிளம்பியுமே லேட்டு தான். இப்போது ஒன்று என்னோடய வண்டி, அதாவது ரெகுலராக நான் போகிற வண்டி இருக்கும். அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால என் கடை வரைக்கும் பஸ்ஸு போகும். ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி போக வேண்டியதுதான். இது என்னோடய ஏரியா, நான் இருக்கிற ஏரியா. ஸோ இங்கேயே பள்ளிலாம் இருக்குது. அப்போ இங்கேயே ஜும்மா தொழுலாமான்னு கேட்டால் தொழுலாம் தான். ஆனால் இப்போ இங்கே ஜும்மா முடிகிறதுக்கு 12:30 ஆகிடும். எனக்கு கடை 12 o'clock. ஸோ அதனால் நான் இங்கேருந்து கிளம்பி அங்கே போயிட்டு ஜும்மா தொழுகிட்டு அப்படியே கடைக்கு சீக்கிரம் போயிட முடியும். அதனால தான் நான் எப்போதுமே அங்கே போயிட்டு ஜும்மா தொழுவிட்டு கடைக்கு உடனே போயிடலாம். ஸோ இங்கே ஜும்மா தொழுவிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு லேட் ஆகிடும். எனக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் தோணியிருக்கு, பேசாமல் இந்த யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, டிக்டாக்கு, ஸோ இது எல்லாத்தையும் விட்டு விலகிடுவோமா, நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு சைலண்ட்டாக போயிடுவோமா மற்றவங்கள மாதிரி. ஏன்னா இங்கே நம்ம அவங்களுக்கு வீடியோவும் பண்ணுறோம், ப்ளஸ் கமெண்ட்டில் திட்டுறவங்களுக்கு பதிலும் சொல்கிறோம். அது ஒரு கட்டத்தில் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. கமெண்ட்டில் சொல்கிறவங்க, என்னடா அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தான்டா நீ சொல்கிற அப்படின்னா. ஸோ கரெக்டு தான். ஸோ அந்த வீடியோ பார்த்து தெரியாதவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்கல்ல, அதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் சொல்ல தெரில, சொல்ல வரவனையும் சொல்ல விடுறதில்ல. என்னடா நீங்களாம் டே, அப்படி தான் இருக்குது. ஆகா, டைம் ஆகிட்டு என்ன ஒரு ஈக்காக்கா கூட காணும். வண்டியும் இல்லை, டாக்ஸியும் இல்லை. இந்த ஒரு வண்டி வருது, டாக்ஸி வருது. ஐயோ, டாக்ஸி அங்கே போகுது. இதுவும் டாக்ஸி இல்லை. ஆகா, விட்டுட்டோமே வண்டியை. ஸோ வேறு எதுவும் டாக்ஸி இங்கே இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். இவ்வளோ கார் கிடக்கல, ஆனால் எதுவுமே டாக்ஸி இருக்காது. பிரச்சனையே அதுதான். ஓ மை காட், யாருமே நிறுத்த மாட்டாங்களே. அப்பாடா, ஒரு டாக்ஸி கிடச்சிருக்கு. ஒருத்தர் கையை காட்டுறாரு, போய் பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு. guys, finally I find the taxi. So I am going to duty. கிடச்சிட்டு ஒரு வழியாக. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். ஏன்னா இப்போ எனக்கு பிரச்சனை என்னென்னா லேட்டாக போகிறதில்ல. ஸோ கரெக்டாக டியூட்டிக்கு போய் ஜாயின் பண்ணிடணும். இப்போ மணி கரெக்டாக 12 ஆகிறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு நான் இந்த திங்ஸ் எல்லாம் என்னோடய ஷாப்பில் வச்சுட்டு அப்படியே பேக் சைடில் மஸ்ஜித் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு தொழுவ போயிட்டேன் அப்படின்னா ஸோ சடனாக தொழுவிட்டு வர மாதிரி இருக்கும். அதே போல் டைமிங்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்டா இங்கெல்லாம் தொழுவுறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களே, ஸோ வெள்ளிக்கிழமை லீவ் இல்லையா, அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்பீங்க. எனக்கு லீவ்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ அதுவும் எனக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை.
மந்த்லி ஒரு லீவு. ஸோ அதுவும் எப்படின்னா பிஸ்னஸ் டல்லாக இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது மட்டும்தான் கிடைக்கும். ஸோ பிஸ்னஸ் வந்து பீக்கில் இருக்கும்பொழுது நமக்கு லீவு தர மாட்டாங்க. பட் இருந்தாலும் என் ஓனரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நேரம் தொழுவு முடிஞ்சிருக்குமே முடியலையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்பாப்ல. ஸோ அதுதான் நான் வந்து மந்த்லி 20 தினார் பணம் கட்டுறேன் என்னோடய வண்டிக்கு. அதாவது எப்படின்னா நான் ஒரு டாக்ஸி இருக்குது எனக்கு. ஸோ அது வந்து பிக்கப் ட்ராப் இது எல்லாமே பண்ணுவாங்க. அந்த வண்டி போயிட்டு இந்த டாக்ஸி போகிற நிலமை நமக்கு வந்து ஏற்பட்டுருச்சு. இந்த டாக்ஸி வந்து சம்டைம்ஸ் 1 தினாரும் கேட்பாங்க, சம்டைம்ஸ் 750 ஃபில்ஸும் கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்குது. அதாவது என்னோடய கிலோமீட்டர் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்து என்னோடய கடைக்கு. இப்போ வந்து நம்ம கடைக்கு வந்தாச்சு காய்ஸ். வந்துட்டு நம்மளோட திங்ஸ்லாம் வச்சுட்டு அநேகமாக இந்த பள்ளியில் இடம் கிடைக்காது. ஸோ அதனால் ரோட்டில் தான் தொழுகிற மாதிரியாக இருக்கும். அதனால் நான் வந்து சல்லா எடுத்துக்கிட்டு ஜூட் டைம் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி இது வரைக்கும் ஆனதில்லை. என்ன ரீசன்னா சாப்பாடு பேக் பண்ணிட்டு வர்றது. காய்ஸ் ஃபைனலாக நம்மளோட ஜும்மா முடிச்சாச்சு. ஸோ இது ஒரு பள்ளிவாசல் அண்ட் தென் இது ஒரு பள்ளிவாசல். இது வந்து ரெண்டுமே என்னோட கடை இருக்கிற ஏரியாவில் இருக்குது. ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போ போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணால் இதுக்கு மேலே நமக்கு டியூட்டி முடிகிறது நைட்டு 12 மணி. காய்ஸ் இப்போ வந்து வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. எதனா ரீசன் அப்படின்னா குளிர் ஸ்டார்ட் ஆக போகுது. குளிர்தடி மாலா ஹீட்டரை போடுக்கிற மாதிரி தான் நம்ம நிலமை இருக்கும் இனிமேல். ஸோ கூலிங் நைட்லலாம் சூப்பராக இருக்குது. ஸோ மார்னிங்கில் இந்த மாதிரி வெயில் அடிக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான லைட்டாக ஒரு அனலாக இருக்குது, ஸ்வெட் ஆகுது. ஸோ இனிமேல் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்காது. இந்த மந்த் எண்டு ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லலாம் கிளைமேட்டு பயங்கரமாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டா என்ன அப்படின்னா இனிமேல் நம்மளோட டியூட்டி சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் பாசிபிளே கிடையாது. ஸோ நமக்கு வந்து இனிமேல் இந்த குளிர் வந்துட்டுனா டைம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக போகிற மாதிரியே இருக்கும். பட்டு குளிர் டைமில் இந்த கடை வந்து கொஞ்சம் ரெஷ்ஷாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா இங்கே வந்து குவைத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் குளிர்காலம் வந்துட்டுனா பாலைவனத்தில் போய் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து வீக்கெண்டை வந்து அங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் அழைச்சிட்டு போய் அங்கே போய் உட்காந்துருவாங்க. ஸோ இதுக்கெலாம் திங்ஸ் வாங்குறதுக்காக ஸோ நிறைய பேர் கிளம்புவாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா இப்போ எலக்ட்ரானிக் திங்ஸ் வேணும், மொபைல் கேஜெட்ஸு, சார்ஜரு, ஒயரு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் அவங்க வந்து வச்சுருவாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வரவங்க சார்ஜ் போடுறதுக்கு பஞ்சமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ 10 ஃப்ரெண்டு வராங்கன்னா அதுக்கு 10 ஒயர் வச்சுருப்பாங்க. 100 ஃப்ரெண்டு வராங்கன்னா 100 ஒயரும் அந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்களோட ஐடியாஸ். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. அதனால் குளிர்காலம் ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் பிஸியாகவே இருக்கும். அண்ட் தென் இப்போ தான் வந்திருக்கேன். காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒரு டீ கூட குடிக்கல. ஸோ இங்கே எப்போதுமே நம்மள்ட்ட நெஸ்கேஃபே இருக்கும். ஸோ அந்த நெஸ்கேஃபே போட்டு குடிக்க வேண்டியதான் காய்ஸ். காஃபியை போட்டு குடிச்சிட்டு வரேன்னு போனேன். காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி 4 மணி ஆக போகுது. ஸோ 4 மணி ஆக போகுதுன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும். அதாவது இந்த 4 to 4:30 சம்டைம்ஸ் நம்ம அப்படியே போயிட்டு அசர் தொழுவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ அதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ நான் போயிட்டுருக்கிறேன். அதாவது இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்னா இது வந்து என்னோடய காம்ப்ளெக்ஸ், மொபைல் காம்ப்ளெக்ஸ். ஸோ அதை தாண்டி வந்தோன்னா இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே ஃபுட் கோர்ட்டு தான். ஸோ இங்கேருந்து கபோரியா, அப்புறமா ஹர்டீஸ், கேஎஃப்சி இதெல்லாம் இருக்கும். ஸோ இதை தாண்டி பேக் சைடு போனோம் அப்படின்னா ஸோ நம்ம ஏரியா மாதிரி இருக்கும். அங்கே அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து வீட்டுக்கு ஃபோன் பேசிவிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் டைமு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு திரும்பி டியூட்டிக்கு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே நைட்டு 12 மணி தான் வெளியே வருவோம். மக்களை இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இங்கே என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, என்னோட ஒரு ரொம்ப க்ளோஸான ஒரு பிரதர். அவர் வந்து இங்கே ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. குவைத்தில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம வந்து ஓன் பிஸ்னஸ் குவைத்தில் பண்ணி ஸோ ஏர்னிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை. ஸோ இது நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் பட் அதுக்கான ப்ராசஸிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் காசு இருக்காது. எனக்கு தெரிஞ்ச பிரதர் வந்து அந்த மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ஒரே நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணி அதுலேருந்து வர சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுவோம். நம்ம இந்தியன்ஸுக்கெலாம், அதாவது ஊரில் இருக்கிற நம்மளோட ரிலேட்டிவ்ஸு அவங்களெல்லாம் கூப்பிட்டு இங்கே வேலை கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் அவரோட பிளானில் அவர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார். ஆக்சுவலாக அது என்ன பிஸ்னஸ்னால் ஹோட்டல் பிஸ்னஸ். அவருன்னு கிடையாது, நிறைய பேருக்கு ஆசை. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஸோ இப்படிலாம் ரன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணார். அவர் மட்டும் ஸ்டார்ட் பண்ணாமல் அவர் வந்து இன்னொரு
ஒரு இந்த நாட்டில் உள்ளவரை கூட சேர்த்துக்கிட்டு பார்ட்னராக ஓப்பன் பண்ணார். எதனால் அப்படின்னா, ஸோ இந்த ரூமுக்கு அதாவது அவங்க கடை வச்சுக்கிறதுக்கான இடத்துக்கான ரெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் அவர் வச்சுருக்கிற அமௌண்ட்டால் கொடுக்க முடியல அப்படிங்கிறனால இவர் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு அவங்களும் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நல்லா ரன் பண்ணாங்க. சூப்பராக போயிட்டு இருந்துச்சு, நல்ல பிக்கப்பும் ஆகிட்டு. இவருக்கு ஒரு எமர்ஜென்சி, நான் ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு 20 நாள் ஊருக்கு போகிறப்போ இவர் என்ன எங்கெங்கேருந்துலாம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற டீட்டெயிலெலாம், ஸோ பார்ட்னராக இருக்கார் இல்லையா இன்னொன்று இந்த நாட்டை சேர்ந்தவர், ஸோ அவருக்கு எல்லாத்தையுமே அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். ஆஃப்டர் 20 days இவர் வரும்பொழுது கடை டோட்டலாக சேஞ்சு, இவருக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, இவரோட ஷேர் இல்லை. போய் கடையில் போய் அந்த கல்லால் போய் உட்காந்தாலும் நீ இனிமேல் இங்கே உட்காரக்கூடாது, அதுக்கு நான் வேறு ஆளை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகி அவர் போட்ட அமௌண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ். ஒரு எவ்வளோ ஒரு கனவோட 10 வருஷம் இருந்து சேர்த்து வச்ச காசில் இங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சி அந்த பிஸ்னஸ் பண்ணி, இத்தனைக்கும் சொல்ல போனால் அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். ஸோ அவங்களுக்கும் வேலை கொடுத்து, அவங்களுக்கு ரூமுமே இவங்க ரூம்லேயும் எடுத்து கொடுத்து, இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் பண்ணி அவர் நல்லா பண்ணும் பொழுது பார்ட்னராக வந்தவங்க ஏமாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இவருக்கு மட்டும் கிடையாது, இன்னொருத்தவர் என்னோடய ஃப்ரெண்டு இருக்கார், ஸோ அவருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. பார்ட்னர் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. என்னோட சஜஷன் என்னென்னா, அப்ராட்டில் இருக்கிற நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னா எதாக இருந்தாலும் தனியாக இறங்கிடணும். அப்படி இல்லை பார்ட்னரில் போகிறோம் அப்படின்னா எதாக இருந்தாலும் அக்ரிமெண்ட், எவ்வளோ பெரிய ஃப்ரெண்டாக இருந்தாலும் இங்கெல்லாம் அக்ரிமெண்ட் தான் பேசும். இவர் போய் கேஸ் போட போகும்பொழுது இவர் அந்த அக்ரிமெண்ட்டு அதெல்லாம் போடாதனால இவருக்கு அந்த காசை வந்து திருப்பி தர முடியாத அளவுக்கு ஆகிட்டு இவருக்கு அந்த கடை இல்லைன்னு போயிட்டு. என்கிட்டயே வந்து நிறைய பேர் கேட்பாங்க, ப்ரோ நீங்கள் ஏன் கடை வைக்கக்கூடாது, நேரில் வந்து பார்க்குறவங்க கேட்குறாங்க, ப்ரோ நீங்கள் ஏன் ஒரு புதுசாக கடை திறக்கக்கூடாது அப்படின்னு. நாங்கள் இப்போ வரையிலும் கடை திறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸோ ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட், செகண்ட் ஒன்று நம்பிக்கை. யாரையும் நம்பி நம்ம இங்கே அவ்வளோ சீக்கிரம் இறங்கிட முடியாது. நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்டில் ஒரு அமௌண்ட் இருக்குது, ஸோ நம்மளுக்கு ஊரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஸோ அதனால் இன்கம் வரும், நம்மள்கிட்ட காசு நிறையா இருக்குது, சும்மா விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேணால் நம்ம இறங்கி பார்க்கலாம். ஆனால் என்னோடய சுச்சுவேஷன்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. வாங்குகிற சம்பளம் செலவுக்கும் வீட்டுக்குமே கரெக்டாக போயிட்டுருக்கோம். இருக்கிற மேக்ஸிமம் தமிழ் பீப்புளுக்கு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அந்த ஒரு ரீசனால தான் நிறைய பேர் கடை வைக்க மாட்டாங்க. மீறி வைக்கணும்னு நினச்சி வச்சா இந்த மாதிரி லாஸ் ஆகிறோன்னு சொல்லிட்டு பயம். இப்போ நான் ஒரு கடையில் வேலை செய்கிறேன், இந்த கடை லாஸ் ஆகுது இல்லை நல்லா ஓடுது, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நமக்கான சம்பளம் நம்ம வேலை பார்த்தோன்னா மாதம் தேதி பிறந்தா கொடுத்துட்றாங்களா, அதுதான் முக்கியம். நம்ம கடை வச்சோம் அப்படின்னா ஒன்ஸ் மந்த் லாஸ் ஆகும், அப்போ நமக்கு கையில் காசு இருக்காது. அப்போ ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறதுனால தான் இதுவரையிலையும் நிறைய பேர் இங்கே வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்காங்க. உண்மையாக நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து சம்பாதிச்சோம் அப்படின்னா அதை சேர்த்து வச்சு ஊரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, நம்ம இங்கே இருந்துக்கிட்டு ஊரில் கடை ஓப்பன் பண்ணணும், யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸை வச்சு. ஸோ மூவ் பண்ணி ரன் பண்ணி செட் ஆன பிறகு இங்கேருந்து அங்கே போய் உட்காந்து தான் என்னோடய பிளான். இன்ஷால்லா அதுக்கு உங்களோட துவா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கடையை போட்டு ஊரில் போய் உட்காந்துலான் இருக்கேன். முடியல, அதாவது ஃபேமிலி அங்கே விட்டுட்டு இங்கே வந்து இருக்கோம். பட் இங்கே இருக்கிற மென்டல் ப்ரெஷர், 12 மணி நேரம் டியூட்டி. எனக்கு என்ன பிரச்சனை என்னென்னா, கடையில் நிற்கும் பொழுது ப்ளூடூத் போட்டு ஃபோன் பேசுவேன். அப்படி பேசும்பொழுது ஒரு கஸ்டமர் வருவான், வீட்டுக்கு நிம்மதியாக ஒரு செய்தி கூட பேச முடியாதுங்க. இது எனக்குன்னு கிடையாது, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இந்த கஷ்டம் இருக்கும். ஆனால் வீட்டில் உள்ளவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எனக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி கூட பேச முடியல அப்படின்ட்டு. பட் இந்த கஷ்டம்லாம் என்ன பண்ணுறது, எதில் சொல்கிறேன்னு தெரில. ஸோ அதனால தான் என்னோடய ஃபாலோவர்ஸான, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸான உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். அதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. டைம் கொடுத்து பேசணுன்னா அந்த டைமில் இப்போ நான் எனக்கு அடிஷ்னலாக இருக்கிறது இந்த யூடியூப் தான். இதை விட்டுடவா அப்படின்னாலும் எனக்கும் மனசு வரல, இதை பார்க்குற உங்களுக்கும் மனசு வரல. இதுக்கு முன்னாடியே நான் கேட்டிருக்கேன், யாரும் விட்டுறாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அப்படியே போயிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி லாஸ் ஆகியிருக்கீங்களா, அதனால் என்ன விதத்தில் நீங்கள் லாஸ் ஆனீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பை பை, see you. நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன்.